வணக்கம். நான் உங்கள் ஷிப்பு ஜாக்கி, மாஸ்டர் ஷிப்பு. நான் இவருக்கு வர்ம வைத்தியம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு இவரை நாங்கள் நடக்க வச்சிருக்கோம். 4 டைம் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். 3 வருஷமாக படுத்த படிக்க இருந்தவர் இன்னைக்கு நடக்கிறாரு. நடந்து நல்லா போறாரு வராரு. இப்போ அந்த அளவுக்கு நாங்கள் கியூர் பண்ணியிருக்கோம். வர்மத்துக்கு 2 முகம் இருக்கு. ஒன்று தாக்கு முகம், இன்னொன்று காக்கு முகம். தாக்குற முகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் படத்துலேருந்து இந்தியன் 2 வரைக்கும் கமலஹாசன் பண்ணியிருப்பாரு. ஒருத்தர் தட்டி அப்படியே நிற்க வைப்பாங்க, அது தாக்கு முகம். இப்போ இவருக்கு நாங்கள் பண்ணிக்கிறது காக்கு முகம். வர்ம கலையில் இவருக்கு பாதிப்பு மூளையில் பாதிப்பு ரத்த அடைப்பு அதை நாங்கள் வர்ம மூலியமா கிளியர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அவர் ஆரோக்கியமாக இருக்காரு. அந்த கால் கை எல்லாமே நடக்குது. 10 வருஷமாவே இந்த கை இப்படியே இருந்திருக்கு. அந்த கையை இன்னைக்கு நல்லா ஆக்ஷன் பண்ணுறாரு, நல்லா நடக்கிறாரு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும், என்ன வித பாதிப்பாக இருந்தாலும், நரம்பு வலி எல்லாத்துக்குமே நாங்கள் ட்ரீட்மெண்ட் தரோம் வேலூரில். உங்களுக்கு இந்த மாதிரி பக்கவாதம் வந்ததும் சரி, பேக் பெயினும் சரி, நெக் பெயினும் சரி, எல்லாத்துக்குமே நாங்கள் வர்ம வைத்தியம் பண்ணுறோம். எங்கிட்ட மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. வர்ம பாயிண்ட்டை தூண்டி எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ, எந்த இடத்துல நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேரை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதில் இவர் ஒருத்தர். இனிமேல் என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும். என்னை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதனால் நிறைய பேர் நன்மை அடைவாங்க. நன்றி. நல்லா அகலமாக காலை அகலமாக வச்சு ஸ்பீடாக நடக்கணும். இத்தனை நாள் நடந்ததை விட நீங்கள் அதிகமாக நடந்து காமிக்கணும். வாங்க, தைரியமாக வாங்க. நல்லா காலை ஃபிங்கரில் நடக்கணும். மடக்கி காலை மடக்கி தூக்கி வைங்க. அவ்வளோதான். வாங்க 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 வாங்க. சூப்பர். பயப்படாம வாங்க, ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. வாங்க, கை பிடிக்காத இறங்குங்க. அவ்வளோதான். பொறுமையா பொறுமையா. தூக்கி வைங்க, கால் தூக்கி வைங்க. வாங்க, குட். காலை எடுத்து வச்சு வாங்க, தள்ளுங்க. தள்ளி வாங்க வாங்க, அப்படியே வாங்க. ஏறுங்க ஏறுங்க, தாராளமாக காலை அகலமாக தள்ளி வைங்க. தள்ளி வைங்க, தள்ளி வைங்க, தள்ளி வைங்க. தள்ளி கை கீழே விடுங்க. அந்த கையை எடுத்துங்க. அப்படி விடுங்க நேரா. இப்போ அந்த மேடு ஏறுங்க. அவ்வளோதான், ஏறுங்க. போங்க, சேருக்கிட்ட போங்க போங்க. அவ்வளோதான், உதருங்க. கால் நல்லா மடக்கி, விரல்ல மடக்கி நடக்கணும். நடங்க. போங்க, சேரில் போய் உட்காருங்க. கால் அகலமாக தள்ளி தள்ளி வைக்கணும். அப்படி வைங்க, அகலமாக விரிச்சு வைங்க. இப்போ திரும்பி சேரில் உட்காரணும். உட்காருங்க. ஓகே, உட்காருங்க. குட். கால் அகலமாக வைக்கணும். அப்படி வைக்கணும். நேரம் நிமிந்து உட்காருங்க. அழுவாதீங்க, அழுவக்கூடாது. அமைதியா இருங்க. ஓகே. ஒரு கை ஒரு கால் வராமல் இருந்துச்சு. அழுவாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஏன் எப்படி கை கால் வராது போச்சு? தண்ணி இறங்கி போன பாவம். வரல. சரி, ஓகே ஓகே, எமோஷன் ஆகாதீங்க. விடுங்க விடுங்க. இப்போ எப்படி இருக்கு கை கால்லாம்? சரி. ஒரு 5 முறை பண்ணாது. 2 முறை பண்ணணுமா? சரி, இன்னும் 2 முறை பண்ணா சரியா போயிடும். சரி, ஓகே. எவ்வளவு நாளா நீங்க வீட்டுல படுத்து படிக்க இருந்தீங்க? 3 வருஷமா படுத்து படிக்க இருந்தீங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னு நீங்க ஏஞ்சி வெளியே போயிட்டு வந்தீங்களா? நடக்க முடியுதா? இப்போ நடக்க முடியுது. கை தூக்க முடியுதா? இந்த கை எத்தனை வருஷமா உங்களுக்கு அப்படியே தொங்கின்னு இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு கை 12 வருஷத்துக்கு முன்ன? அடிப்பட்ட கை. காமிங்க பார்க்கலாம், எந்த இடத்துல அடிபட்டு இருக்கு? அந்த இடத்துல அடிபட்டு உங்களுக்கு இதுவாகணும். இது எத்தனை வருஷமா அப்படியே மடக்கே வச்சிருந்தீங்க? அப்படியே 12 வருஷமா இருந்துச்சு. இப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படி இருக்கு? கை நீட்ட முடியுதா? மடக்க முடியுது, நீட்ட முடியுது. 12 வருஷமா இருந்த கை இப்ப நீட்டுறீங்க, மடக்குறீங்க. இப்ப இந்த பக்கவாதம் 3 வருஷமா இருந்துச்சு. இப்போ நடக்கிறீங்க, நடக்க முடியுது. சரி, ஓகே. வேற என்ன, இடுப்பு வலி எல்லாம் போயிடுச்சா? சரி, அழுவாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? இன்னும் 2 ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கு. அந்த 2 ட்ரீட்மெண்ட் பண்ணா நீங்க தயாராகிடுவீங்க. ஓகே. என் பேர் பாபு. கோடிப்பினால் நவீனமா கோயில் தெரு. என் வீடு வசந்தபுரம். எனக்கு 3 வருஷமா இந்த கை கால் வராமல் இருந்துச்சு.
ம் எந்த கை எந்த கால் வரல? பீச்சு கால் வராம சரி, இப்போ வருதுங்களா? வருது இப்போ. கால் அசக்குங்க. நடக்க முடியுது, கை தூக்க முடியுது. ஓகே. ம் கை கால் நல்லா ஆயிடுச்சு. சரி, எந்தெந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க? என்ன சொன்னாங்க டாக்டருங்க? முடிஞ்சதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போனேன். என்கிட்ட பணம் இல்லை, எங்கேயும் போக முடியல. சரி வீட்டுல 3 வருஷமா இருந்தேன். சரி, எப்படி நடக்க முடியாது இருந்தீங்களா? உட்கார முடியாது இருந்தீங்களா? நான் நடந்துட்டேன். இப்ப நடக்கிறீங்க, நல்லா நடக்கிறீங்க, கை கால்லாம் வந்துடுச்சு இப்போ. வந்துச்சு. சரி, ஓகே. இனிமே உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2 ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை பண்ண உடனே நீங்க மாமூலா பழைய மாதிரி நீங்க வேலை செய்யலாம். என்ன வேலை செஞ்சிருந்தீங்க இதுக்கு முன்ன? என்னது ரிக்ஷா ஓட்டினேன். ரிக்ஷா ஓட்டுனீங்க. இதுக்கு மேல நீங்க பழைய மாதிரி எந்த வேலையானாலும் தாராளமா செய்யலாம். உங்களுடைய கை கால்லாம் நல்லா ஆயிடும், நீங்களும் ஆரோக்கியமா வருவீங்க. உங்களுக்கு இன்னும் 2 ட்ரீட்மெண்ட் இந்த வரும வைத்தியம் பண்றோம். ஆமா, இந்த வரும வைத்தியத்துல நீங்க 100% குணமாயிடுவீங்க. இன்னும் ஒரு 2 டைம் மட்டும் உங்களுக்கு இருக்கு, அதை நாங்க பண்ணி